ஸோ அமேசான் காட்டில் இந்த மாதிரி ஒரு நான் ட்ராவல் பண்ண நான் நினச்சிக்கிட்டு பார்க்கல. அதுவும் அதாவது பஸ்ஸில் உட்காந்தாலும் மொதல் சீட்டில் உட்காரக்கு தான் நமக்கு எல்லாரும் ஆசைப்படுவோம். அதே மாதிரி போட்லேயும் மொதல் சீட்டில் உட்காந்து இவ்வளோ தூரம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இவ்வளோ தூரம் ஒரு நல்ல வியூ, அப்படியே மூவ் ஆகிறப்போ நான் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு மூவ் ஆகிற மாதிரி அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி மூவ் ஆகிறப்போ காற்றுக்கிற மாதிரி காற்றுக்கிறதுல போட்டில் வந்து இப்படி இப்படி போயிட்டு வர்றதுக்கு அது அது ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியாக இருக்குது. அது மாதிரி இந்த சவுண்டு, அந்த தண்ணி சத்தம் அந்த ரெண்டு பக்கமும் கேட்குறது, அதுவும் இன்னொரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, டோட்டலாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர ஹாப்பியாக இருக்குது. என் லைஃப்பில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப் தான் இது, அமேசான் ட்ரிப் தான். ஒரு 10 நாள் என் லைஃப்பில் எல்லாத்தையும் மறந்தேன். எல்லாத்தையும் துன்பம், துயரம், சந்தோஷம் எல்லாத்தையும் மறந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு ட்ரிப்பாக இது கண்டிப்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம அனாவிலானஸில் காலையில் கிளம்பி இப்போது அதுக்கப்புறம் இது விலங்குகள் அதெல்லாம் பார்த்து அது ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு இப்போ லஞ்ச் போய் முடிச்சுட்டு இப்போ திருப்பி ஜங்கிள் வாக்கிங்க்கு போயிட்டுருக்கோம். அதுவும் பீச்சில் ஒரு குடியில் வேறு போட்டுட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வியூவில் நமக்கு ஒரு ஒரு பாட்டு தான் பாட தோணுது. அது என்ன பாட்டுன்னா, காதல் வந்தா சொல்லிய என் கண்ணீ மணியே கலந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி உயிரை தவிர சொந்தமில்லையே உன்னை காணும் சாவை அழைத்து கடிதம் போட்டேன் கண் திறந்த பெண்களோ சாவை தடுக்க மறந்துச்சு. ஆனால் பயங்கர ஒரு ரிலாக்ஸான ஹாப்பியான மூடில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து என் வாயிலுக்கு வந்துச்சு. கேமரா இருக்கிறவர் சிரிக்கிறார், அவர் எதிர்பார்க்கல. அவர் இதெல்லாம் அந்த பையன் திடீர்னு பாட்டு போகிறான்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார்